ஐடா டு சர்க்குலர் சேனல் நம்ம இன்னைக்கு சின்னோட மினி சிறுதான மேன் மேக்கப் செஷனோட பார்ட் 5 தான் பார்க்குறோம். ஸோ அவங்க லாஸ்ட்டாக இதோட கட் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேரேஜ் ஏற்பாடுகள் எல்லாமே தற்போதெல்லாம் நடந்திருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த மேரேஜ் பிடிக்காம எப்படி வந்துட்டு சின்ன வந்து இது பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட் கிட்ட ஐடியா கேட்டுப்பீங்க. உன்னோட மட்டமான ஐடியா கொடுத்துப்பா நீங்கள் அது ஒரு மாதிரி வந்து வேறு வழியே இல்லாமல் லாஸ்ட் மினிட்ல அப்படியே எக்ஸிக்யூட்டிவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படியே அந்த நீங்கள் ஜென் பக்கத்தில் போய் எடுத்துருந்துப்பீங்க. உங்கள் மகன் அல்லவங்கள காணுன்னு ஒரு மாதிரி போய் அது மரங்களை தேடிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதை வந்து கட் பண்ணிடுவோம். சரி அவங்க வீட்டில் ஆமாண்ணா அப்படி பார்த்துட்டு வந்து ஜென்னோட கதை தான் அப்படி தட்டுறாங்க. அதெல்லாம் ஒருத்தர் இல்லையே அப்படியே திறந்துருது. ஸோ இப்போ அம்மா பார்த்துருக்காங்க ஜென்னோட பெட்டில் அப்படியே 4 கால் தெரியுது. உங்கள் அம்மா அந்த அவசரத்தில் கண்டுக்கவே இல்லை. அப்படியே ஜென் கிட்ட போகிறாங்க. போயிட்டு சின்ன அப்படின்னு எழுப்பிட்டு இருக்காங்க. அப்போ ஜென் தான் பறக்கிற எந்திரிச்சு போடுறாரு. இப்போ ஆமாண்ணா வாயின் காணுண்டா இப்போ கல்யாணம் வேலை நெருங்கிட்டு இருக்கட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா இங்கே எங்கே இருக்காருப்பா போய் நல்லா தேடி போகிறேன். இல்லைடா நீங்கள் எல்லா இடத்துலையுமே தேடிட்டேன் எங்கேயுமே அவளை காணுண்டா. அப்படி சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு கல்யாணம் வேணும் இப்போ நீங்கள் தொலைச்சிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அப்படிதான் அந்த போர்வை அப்படியே வந்து சின்ன அப்படியே வந்து உதறி அது அடிச்சுட்டு எந்திரிக்கிற மாதிரி எந்திரிக்கிறார பார்த்தா நீங்கள் அதில் இன்னும் சொல்ல படுத்துருக்கீங்க. உங்கள் அம்மா பார்த்துடுறாங்க. ஸோ அப்படி சின்னக்கு அப்போல்லாம் ஒன்று விழுது. ஏன்னா சின்ன அப்படி வந்து ஷார்ட்ஸ் தான் போட்டிருக்காரு. ஒரு மாதிரி அவரோட உடம்புல அந்த ஷார்ட்ஸ் மட்டும் தான் ட்ரெஸ்ஸு மற்ற எந்த ட்ரெஸ்ஸுமே அவர் உடம்புல இல்லை உங்களை அப்படியே இன்னஸ் போட்டு தெரியுது. இப்போ அவர் அடித்த வேகத்தில் நீங்கள் படத்துல இருந்துச்சு உட்காந்துருப்பீங்க. அம்மா அது அப்படின்னு சொல்லும் போது நான் அம்மா என்னடி பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சேர்த்து உங்களுக்கு ஒரு ஆள் விடுது அப்படின்னா அம்மா மாமா அதை அப்படின்னு பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் போய் சொல்கிறீங்க. ஆனால் உங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு மாதிரி தான் இருக்குது சின்ன பிள்ளை பண்ணியிருப்பாரு அப்படின்ற மாதிரி. ஆனால் இப்போ அவங்க கண்ணில் பார்க்குறாங்க இல்லையா. ஸோ அதை நம்புகிறாங்க. அவனுக்கும் கல்யாணம் சின்ன நீ இப்போ கல்யாணம் பண்ணுற சொல்கிறாங்க. இப்போ அங்கே மாப்பிள்ளை இருக்காங்க வராங்க. ஒரு மாதிரி ஆச்சா போச்சான்னு கற்றுட்டு இருக்காங்க. உன் பொண்ணு அவங்க அவளுக்கு தெரியல அப்படி தான் அது அப்படி அது பொண்ணை வளர்ப்பியா அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க. ஸோ உங்கள் அம்மா இல்லை அது எதுவுமே கேட்க முடியல அப்படியே கால் ஃபுல்லாக பொத்திக்கிறாங்க. ஸோ செம்ம பெயினாக இருக்கும் உங்கள் அம்மாவுக்கு. அப்படியே ஒரு 3 hours கழிச்சு ஒரு கல்யாணம்லாம் அப்படி நடக்குது. சின்னக்கு இதில் சுத்தமாக இருப்போம்ல யாருக்குமே இருப்போம்ல அவங்க அம்மா கூட இருப்போம்ல. ஆக்சுவலாக உங்கள் ஏஜும் சின்ன ஏஜும் ரொம்ப கூட இல்லையா. ஸோ அதனால் அது வந்துட்டு வேறு பண்ண முடியல. நீங்கள் இந்த மாதிரி பண்ணி உங்களுக்கு எந்த எப்படியோ கல்யாணம் நடக்கணும்னு நினச்சிருப்பாங்க. பட் உங்கள் கல்யாணம் இந்த மாதிரி நடக்குது அவங்களால ஏற்றுக்கவே முடியல. நீங்கள் இப்போ அப்படி தான் அந்த மனமடிக்க வரீங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு பார்த்து விங்க் அடிச்சுட்டு வரீங்க. அவனை மனசில் நினச்சிக்கிறா லாஸ்ட்டில் சாட்சிடி நான் ஏதோ ஒன்று சொன்னேன் ஆனால் நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலடி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மனசில் நினச்சிக்கிறா. நீங்கள் அப்படி தான் நிறைய பேர் ஜென்னோட ஹேண்டை பிடிக்கிறீங்க. இப்போ நான் ஒரு மாதிரி வந்துட்டு உங்கள் கை விருப்பமே நான் பிடிச்சிருக்காரு. இப்போ ப்ளீஸ் தான் கேட்குறாங்க. இது மாதிரி சின்னாகி நீ வயன் மிஸ்ஸுக்குள்ள சம்மந்தமா அப்படின்ற மாதிரி சின்ன உங்கள் அம்மா பார்க்குறாரு. உங்கள் அம்மா முறைக்கிறாங்க. ஸோ இப்போ நான் சம்மந்தம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ உங்ககிட்ட கேட்கும்போது நீங்கள் நான் சம்மந்தம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. அப்படியே வந்துட்டு கிஸும் பண்ண சொல்கிறாங்க. சின்ன வேண்டாம் விருப்பங்களை பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படி நெத்தியில் படாமல் ஒரு மாதிரி வந்துட்டு ஒரு உதடு மட்டும் ரீச் ஆகுது. அந்த மாதிரி கிஸ் பண்ணிட்டு அப்படியே எடுத்துடுறாரு. உங்களுக்கு பெயினாக தான் இருக்க இருந்தாலும் பரவாயில்ல மாமா நம்ம வழி கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி. இதில் யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ ஷெரினுக்கு தான் ரொம்ப சந்தோஷம். அவர் சின்ன வயசுலேருந்து ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க கூட அட்டாச் ஆகணும்னு. ஆனால் நீங்கள் அதுக்கு இடமே கொடுத்ததில்ல. இது வந்து ஷெரினுக்கு நல்ல பயமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் நினைக்கிறான். ஸோ இப்போ உங்கள் அம்மா நான் அப்படியே வந்து கிட்டே வராங்க. வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு கீயை மட்டும் கொடுத்துட்டு போகிறாங்க. இது அப்பார்ட்மெண்ட் கீ உனக்காக வாங்கினதான் 2 பேர் போய் அங்கே சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. ஷின் கூப்பிட திரும்பவே இல்லை. நீங்களும் கூப்பிட்றீங்க அவங்க அம்மாவை அவங்க திரும்பவே இல்லை. அப்படி நீங்கள் நான் சின்ன கூட அப்படியே காரில் ஏறி போகிறீங்க. இப்போ சரி நான் அப்படி நல்லா பின்னாடி தூங்கிட்டு இருக்கா. இப்போ நீங்கள் 2 பேர் தான் பண்ணிக்கிறீங்க. சாதிச்சிடடி சாதிச்சிடல நீ என்ன நினைக்கிறமோ அது நடத்திடல மாமா. அது வந்து மாமா நான் அப்படி பண்ணது தப்பு தான். ஆனால் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்குமே. அசிங்கமாலா எச்சவால் பண்ணி வச்சுருக்கா. கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கடி இருக்கிறது தெரிஞ்சோம் இந்த மாதிரி அசிங்கமாக பண்ணியிருக்கவா. இதுக்கு நீ போய் வேறவன் கூடயாச்சும் மாமா என்ன பேசுகிற. வாஸ்தவமான பேச்சு தாண்டி பேசிகிட்டு இருக்கா. இதுக்கு போய் நீ அவன் கூடயாச்சும் படுத்துருக்கலாம் வயன். அசிங்கமாக இல்லை உனக்கா. இதுக்கெல்லாம் லவ்னு சொல்லி தெரியாத வயன். உனக்கு என்ன என் உடம்பு மலாசா அதானே. எப்போ பார்த்தாலும் என் உடம்பு என் பாட்டு இது மாதிரி தாண்டி உனக்கு கண்ணா. வேணா சொல்ல வேண்டியதானே. ஒரு ஆள் படுத்துட்டு கிளம்பியிருப்பலா.
ஏன்டி ஏன் அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கு பேசியிருக்காரு. உங்கள் கட்டில் அப்படி டீஸ் வலிஞ்சிட்டே இருக்க. நீங்கள் நல்ல தைரியமான பொண்ணு தான், ரொம்ப செக்யூரிட்டிக்கான கல் தான். ஆனால் சின்ன வார்த்தையில் வாயிலுத இந்த மாதிரி வார்த்தைங்க வரதா உங்களால் ஏற்றுக்கவே முடியல. கண்ணை சொட்டிகிட்டே இருக்க. என்ன நடிக்கிறியாடி, நடிக்கிறியா? உனக்கு நான் ஒருத்த பார்த்ததில்ல, போயிட்டு மற்றவங்க கூட படுத்துடுவேன். அப்போ கூட உனக்கு புத்தியே வராதவன். நான் தான் சொல்கிறேன் பெரியவனை, அவ்வளோனாடி உனக்கு ஆசை, அவ்வளோனாடி உனக்கு கருப்பா அந்த மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப பேடாக பேசுகிறவங்கள உங்களால் தாங்கவே முடியாதனால மாமா போதும் நிப்பாட்டு மாமா, மனசு வலிக்குது மாமா. கெடுடி மனசு, உனக்குலாம் மனசு இருக்கா? மனசாட்சி இருக்காதா? மனசாட்சி இருக்கா உனக்குலாம்? நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு ஒரு பிடிக்கல, வேண்டாம், எனக்கு ஒரு மேரேஜ் பண்ண இஷ்டம் இல்லை, இப்படி மாதிரி இஷ்டத்துக்கு அளந்து விடுறல. அப்புறம் ஏன்டி ஏன் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அவர்னா அப்படி காரோட அந்த ஸ்டேரிங் இருக்கும் இல்லையா, அதில் படக்குன்னு அடிக்கிறாரு. உங்களுக்கு அப்படி தூக்கி வாரி போடுது. ஏன்னா சின்ன இந்த மாதிரி பிஹேவ் பண்ணி பார்க்குறீங்க. அம்மா பாப்பா பின்னாடி தூங்குறா, தெரியுதுடி, தெரியுது. அவள் தூங்கினா எந்திரிக்க மாட்டான், அதனால தான் இப்படி கத்தி பேசிகிட்டு இருக்கா. என்னடி ஏன்னா அப்படின்ற மாதிரி உங்களை அப்படி ஒரு ஸ்லாப் தான். நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க சின்ன, இந்த மாதிரி சின்ன நீங்கள் இதை இப்போ தான் பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு அப்படி பெயினாக இருக்குது, ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கா. ஏன்னா அம்மா ஏன் அடித்தேன், அதெல்லாம் அடிக்கக்கூடாது, நீங்கள் கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் அப்படி ட்ரைவ் பண்ணி உங்களோட நியூ அப்பார்ட்மெண்ட் தான் போகுது. உங்கள் அம்மா நான் ஆல்ரெடி வந்துட்டு லைக் வந்து நீங்கள் வருவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களோட கல்யாணம் வந்து வேறு பையன் கூட நடந்திருக்கோம் இல்லையா, அதாவது நடக்கிறது இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து பிளான் பண்ணி ஸ்டாப் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த முன்னாடி நடக்கிற அந்த பையன் கூட உங்களுக்கு இது மாதிரிலாம் ப்ரிப்ரேஷன் வந்து உங்கள் அம்மா பண்ணி வச்சுருப்பாங்க. லைக் வந்து சர்ப்ரைஸாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் இப்படி அந்த மாதிரி எல்லா ஒரு சர்ப்ரைஸுமே நீங்கள் கெடுத்துட்டீங்க. ஸோ இப்போ நீங்கள் போய் பார்க்குறீங்க எல்லாமே ஒரு மாதிரி ஆர்கனைஸ்டாக இருக்க. லைக் நீங்கள் அப்படியே பெட்ரூமை பார்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த விஷயமே தெரியுது. ஸோ நீங்கள் உங்கள் அம்மாக்கிட்ட பேசணும்னு நினச்சிட்டே இருக்கீங்க, ஆனால் உங்களால் முடியல, எப்படி பேசுறதுன்னு உங்களுக்கு தெரியல. லைக் நீங்கள் உண்மையாக சொல்லணும்னு நினைக்கிறீங்க, ஏன்னா உங்களுக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குது, குற்ற உணர்ச்சியாக இருக்க. அது எதுவுமே உங்களால் ரெசிபி பண்ண முடியல. நீங்கள் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ஜின்கிட்ட போகிறீங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு இப்படியே ஒரு 1 மந்த் போகுது. நீங்கள் ஜின்கிட்ட போகும்போது எல்லாமே அவர் உங்களை இக்னோர் பண்ணுறது, அப்படியே வந்துட்டு உங்களுக்கு தப்பாக பேசுகிறது, அப்படியே மாதிரி ஷெரீன் இருந்தால் உங்ககிட்ட ஓரளவுக்காச்சும் நல்லா பேசுவார். ஆனால் ஷெரீன் இல்லைனா அவரோட வேர்ட்ஸ் வந்து எல்லாமே வந்து அப்படியே அலைப்பாயும். அந்த மாதிரி ரொம்ப கேவலமாக அவங்கள பேசுகிறது அந்த மாதிரி இருக்க. உங்களுக்குலாம் அதெல்லாம் எரியும், அப்படியே வலிக்கும். ஆனால் நீங்கள் அது எதுவுமே காட்டிக்க மாட்டீங்க. அப்படின்னு சைலண்ட்டாக ஒரு மாதிரி வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் கெட்ட போன மாதிரி காட்டிகிட்ருப்பீங்க. ஸோ இப்படி தான் ஒரு 1 மந்த் போகுது. நீங்கள் 1 மந்த் கழிச்சு அப்படியே சின்னக்கு எதுக்குமே யார்கிட்டையுமே சொல்லாமல் அப்படியே உங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போகிறீங்க. காலுக்கு மேலே நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க அம்மா வந்து அப்படி கதவு திறக்கிறாங்க. பார்த்துட்டோன்னே ஒரு ரியாக்ஷன் இல்லை, அப்படி திறந்து விட்டுட்டு அவங்க வேலையை அப்படி காய்கறி வெட்டிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அது திருப்பி போய் பார்க்குறாங்க. அம்மா வணக்கம்மா, சாப்பிட்டியா அப்படிமா கேட்குறீங்க. அப்பா அவங்க யார் இது, எதுக்கு வந்திருக்கீங்க அப்படிமா கேட்குறாங்க. நான் உன் பொண்ணுமா. ஓ உனக்கு இப்போ தான் கண்டு தெரிஞ்சுதா? அம்மா அது நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லுதாம்மா வந்தேன். என்ன சொல்ல போகிறா? அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் மறைச்சிட்டேன். என்ன? நீ பிளான் பண்ணி தான் இந்த கல்யாணத்தை நடத்தினேன், சின்னுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அதானே அப்படியே மாதிரி கேட்குறாங்க. உங்களுக்குலாம் அப்படி ஷாக் ஆகிடுது. அப்படிங்கண்ணா அப்படி கேட்குறீங்க எப்படின்னு. அன்றைக்கி நீ சொன்னதெல்லாம் உண்மை நான் நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஒரு ரொம்ப க்ளீன் பண்ணும்போது நீ ஜின் மேலே வச்சிருந்த ஆசை எல்லாமே எனக்கு தெரிஞ்சுது. கண்டிப்பாக இந்த மாதிரி நீ சீக்கிரட்டாக வச்சுருக்கலாம். உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காச்சும் தெரியும், எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சு. அப்போது அன்றைக்கி கல்யாணத்துக்கு வந்திருந்தா இல்லையா, அவள் தான் என்கிட்ட சொன்னான் இந்த மாதிரி உனக்கு இருக்குது. அவள் வந்து கால் பண்ணி சொல்லி தான் நீ இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்ற மாதிரி. அவள் நான் திட்டி விட்டுட்டேன். அது இப்படி உன்னை நல்லா பார்த்துக்க மாமா கிட்ட இப்படி பேச வச்சு என் தம்பிக்கிட்ட இது தடவை ஒரு வாட்டி கூட நான் அவனை அடித்ததே இல்லை. நான் ஃபர்ஸ்ட் டைம் உனக்காண்டி அவன் அடி வாங்கினான், உன்னால் அவனை அடித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களை மாற்று கடையில் போட்டு சாத்தி எடுக்கிறாங்க. ஆனால் முடியவே இல்லை. செம்மையாக வாங்கிட்டு அப்படியே கையில் ஃபுல்லாக தழும்பு, அப்படியே வந்துட்டு லிப்ஸ்லேயுமே நம்ம தலைமை தடுப்பாக இருக்க. எப்படி தான் அடிச்சிட்டியா? உனக்கு கொண்டு இருக்கு முன்னாடி அடித்து மட்டும் விட்டுருக்கக்கூடாது அப்படியே சொல்லிட்டு அவங்க நான் வெளியே போயிரு திசைதே முகத்துலேயும் முடிக்காத. உனக்காக என் தம்பி அடிச்சல, அதனால தான் எனக்கு தானே கொடுத்துக்கிட்டான தண்டனை. அவன் மேலே கோவமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அவன் மேலே எனக்கு எந்த ஒரு கோவமும் இல்லை. அவன்கிட்ட நான் பேசுகிறோம், ஆனால் பேச முடியலமா என்னால்.
உன்னால தாண்டி இவ்வளோ பிரச்சனையும் பேசாமல் இருக்கிறத சேர்த்து தொலைஞ்சிருவாய் அப்படியே மாதிரி சொல்லிட்டாங்க. ஆமாண்ணா அப்படியே உங்களுக்கு வெளியே தெரிவிக்காத சாத்துறாங்க, நீங்கள் போய் அழுத்துட்டே இருக்கீங்க, அதெல்லாம் முடியவே இல்லை அப்படின்னீங்கண்ணா. அப்படின்னு உங்களோட வீட்டுக்கு தான் போகிறீங்க. இப்போ சின்ன வந்திருக்க மாட்டாரு, ஷரீன் தான் வந்திருப்பா. சித்தி எங்கே போகிறீங்க? அது ஒன்றுடா சாப்பிட்டியா அப்படியே கேட்குறீங்க. போனா சாப்பிட்டு சித்தி. சரி சரி இப்போ ஹோம் ஒர்க் பண்ண சித்தி, உனக்கு ஸ்நாக்ஸ் தான் செய்கிறேன். ஓகே சித்தி தேங்க்யூ எப்படியுமே சொல்லிட்டு பவனா அப்படியே இருந்துச்சு மேலே போகிறா. நீங்கள் தான் ஒரு படம் கண்ணு தண்ணி சொல்லிகிட்டே இருக்க. சரின்னு பார்த்தோம் அப்படியே அதை ஆஃப் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இப்போ திருப்பி சொல்லிட்டு அதனால் முடியவே இல்லை, செம்மையாக அழுகிறீங்க. இதே மாதிரி உங்கள் 1 மந்த்வே ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவே க்ராஸ் ஆகிருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சின்னக்கான எல்லா வேலையுமே செய்வீங்க. லைக் லிட்ரலி ஒரு சின்ன வேலையுமே குக் பண்ணுறது, அயர்ன் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா பிளேட்ஸுமே கழுவுறதுலேருந்து எல்லாமே நீங்கள் தான் செய்வீங்க. லைக் சென் வீட்லனா மீறி யாருமே இருக்க மாட்டாங்க, நீங்கள் தான் எல்லா வேலையுமே செய்வீங்க. சரி என்ன சொல்லுவா சித்தி நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி, நீங்கள் நான் வேணாம்னு சொல்லிட்டு இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் சரியான வேலை வாங்கினீங்கன்னா அதுக்கு சின்னதாக சொல்லுவார் அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் நான் உங்கள் வேலை மட்டும் இல்லை, ஷெரின் ஜென் இவங்களோட வேலையுமே நீங்கள் தான் சரியா. ஷெரினுக்கு புக்கெல்லாம் எடுத்து வைக்கிறது, அதுக்கப்புறம் அவரோட டைம் டேபிள்ஸ் பார்த்துட்டு நீங்கள் தான் வந்து எடுத்து வைக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஜென்னுக்குனா அவரோட ஃபைல்ஸு, அதுக்கப்புறம் அவரோட புக்ஸு, அவரோட நோட்ஸு எல்லாத்தையுமே அப்படியே அதை ஆர்கனைஸ்டாக எடுத்து வைக்கிறீங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்கள் எதிர்பார்க்குறது ஒரு சின்ன அப்ரிசியேஷன் தான், அதுவுமே சின்கிட்டேருந்து கிடைக்காது. ஸோ உங்களுக்கே தெரியும் நீங்கள் பண்ணது தப்பு, இதுக்கெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுவாங்களா, நம்மளெல்லாம் போய்ட்டு அவர் அப்ரிஷியேட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி உங்களுக்கே தோணும். ஆனால் நீங்கள் எதுவுமே வந்து காட்டிக்கவே மாட்டீங்க, அப்படியே நார்மலாக இருக்கிற மாதிரியே இருப்பீங்க. சின்ன நீங்கள் வந்து அவரை விட்டு போகணுன்றதுக்காகவே எல்லா விஷயமும் பண்ணிகிட்ருக்காரு, உங்களுக்கு இதெல்லாமே தெரியுது. ஆனாலுமே நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருப்பீங்க இல்லையா சின்ன போயிட்டு, அந்த மாதிரிலாம் இப்போ டிஸ்டர்ப் பண்ணுறதே இல்லை. அப்படி ரொம்ப சைலண்ட்டாகவே அப்படியே இருக்கீங்க. சின்னக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது, எப்பயுமே இந்த கலர்னு இருக்க போனோம் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கும் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. பட் இதுதான் நல்லது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு விட்டுட்டுருக்காரு. ஸோ அப்படி நல்லா 1 மந்த் நல்லாவே க்ராஸ் ஆகிருக்கும். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் க்ராஸ் ஆகுது. அதுவே நீங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அப்படி கடத்துறீங்க. ஸோ இப்போ ஆஃப்டர் 1 மந்த் கழிச்சு உங்களோட கிளாஸ்க்கு ஒரு நியூ ஜாயினிங் வராங்க. ஆக்சுவலாக ஒரு நியூ கிளாஸ்மேட் உங்களோட இது அவங்களோட வந்துட்டு காலேஜ்க்கு. ஸோ நியூ ஜாயினிங் உங்களோட காலேஜ், அதுக்கப்புறம் நியூ கிளாஸ்மேட் வேறு உங்களோடது. ஸோ அவங்கண்ணா அப்படியே வந்து என்ட்ரு ஆகுறாங்க. யார் அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா சின்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் கிளான்ஸ்லேயே லைக் உங்களை வந்து அந்த பர்சன் பார்க்குறாங்க, அந்த நியூவாக வந்தாங்க இல்லையா அந்த பர்சன் பார்க்குறாங்க. அவங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அப்படி வந்துட்டு வந்த உடனே இவங்க பக்கத்தில் தான் வந்து உட்காடுறாங்க. இதை வந்து ஜென் நோட் பண்ணுறாரு. பட் அவருக்கு வந்து லைக் ஒரு மாதிரியுமே இல்லை, லைக் வந்து நார்மலாக தான் எடுத்துக்கிறாரு. பட் அவருக்கு இன்னும் ஒரு மாதிரி நெருடலாக இருக்குது. லைக் இவங்க ஏன் போய்ட்டு அவள் பக்கத்தில் உட்காரான் அப்படின்ற மாதிரி. ஸோ ஆனால் வந்துட்டு அவர் எதுவுமே கண்டுக்கல, சரி நார்மலாக விட்டு அப்படி போயிட்டுருக்காரு. இப்போ நீங்கள் அப்படியே சைலண்டாக உட்காந்துருக்கீங்க. அந்த பர்சன் உங்களை பார்க்குறாங்க, அந்த நியூவாக வந்த பர்சன். இப்போ அந்த நியூவாக அந்த பர்சன் அப்படியே உங்கள் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க இல்லையா, நீங்கள் அப்படியே சைலண்டாக தான் உட்காந்துருக்கீங்க. ஸோ அவனை பார்க்குறாங்க, நீங்கள் ரொம்ப வியர்டாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. இப்போ அந்த பர்சன் யாரும் இல்லை, ஜெகே தான். ஸோ ஜெகே தான் அப்படியே வந்துட்டு பார்த்துட்டு சரி கூப்பிடலாமா வேணாமா அப்படின்னு மாதிரி யோசிக்கிறாரு. சரி கூப்பிட்டுருவோம் அப்படியுமே சொல்லிட்டு, இல்லை மிஸ் மிஸ் அப்படிமா கூப்பிட்றாரு. எஸ் எங்க பாருங்க, எனக்கு உங்கள் பேர்லாம் தெரியாது, ஷால் யூ இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இப்போ நீங்கண்ணா ஐம் ஃபயன் அவ்வளோதானா, வேறு எதுவுமே இல்லை அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ சின்ன இதையுமே நோட் பண்ணுறாரா, ஏன்னா அவர் அங்கே வந்து கிளாஸ் உங்களுக்கு வந்து பாடம்லாம் கொடுத்துட்டு அதுமாரி உங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டு, ஆனால் அப்படியே வந்துட்டு பேப்பர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி வந்து உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர் வந்து வெளியாகிருக்கும். ஸோ அதுதான் அப்படியே உட்காந்து மார்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ கிளாஸ்லேயே உட்காந்து தான் எல்லாத்தையுமே மார்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர் நான் மார்க் பண்ணிக்கிட்டே அப்படியே ஒரு ஓருக்கு நல்லா அப்படியே அந்த செக்கி உங்கள்கிட்ட பேசுறதை பார்க்குறாரு. அவருக்கு நான் என்ன பண்ணிகிட்ருக்காவா அதே மாதிரி இருக்கா, ஆனால் அவர் எதுவுமே கண்டுக்கவே இல்லை, அப்படி தான் இருக்காரு. ஸோ இப்போ நீங்கள் தான் அவ்வளோதான். ஓகே என் பேர் கேட்க மாட்டிங்களா, சொல்லுங்கள் ஜிகே. ஓகே இல்லைங்க ஜிகே, அதான் சார் ஜிகே. ஓகே அப்படி தானே, ஓ உங்களுக்கு ஓகேவா, என்ன கேட்க வரீங்க. அது எனக்கு ஃபஸ்ட்டு உங்களை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. ஸோ இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்களோட நம்பர் அப்படிமா கேட்டோன்னே நீங்கண்ணா சாரி எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. ஓ மேரேஜ் ஆகிடுச்சா, ஆனால் பார்த்தா அப்படி தெரியாது, ஆனால் மேரேஜ் ஆகிடுச்சு, ஹஸ்பண்ட் இருக்காங்க, குழந்த இருக்குது. குழந்த வேறையா, கை குழந்தையா, இல்லை ஒரு 4 வயசில் ஒரு குழந்த இருக்குது. ஓ ஓகே, ஆனால் உங்களுக்கு 4 வயசு குழந்தைக்கு அம்மா மாதிரி உங்களை பார்த்தா தெரியலையே.
அதுக்கு நானே பண்ணுறது. ஆ நான் அப்படி சொல்ல வரல மிஸ். சாரி பையன், நீங்கள் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறதே என்னால் நம்ப முடியல. குழந்தை இருக்குன்னு சொன்னீங்களா, அதை லைட்டாக ஷாக் ஆகிட்டேன். அதுக்கு நானே சார் பண்ணுறது. சார் இல்லை, நீங்கள் செக்கின்னு கூப்பிடுங்க. ஓகே செக்கு. நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும். ஓகே ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. நீங்கள் தனியாக இருக்கணும்னு சொன்னீங்க இல்லையா, ஓகே அப்படி எந்திரிச்சு போகிறாரு. இப்படியே வந்து ஒரு 2 வீக்ஸ் போயிருக்கோம். அந்த 2 வீக்ஸுமே செக்கெட் அவங்க பின்னாடி வந்து நீங்கள் எப்படி சின்ன டார்ச்சர் பண்ணுவீங்களோ அதே மாதிரி உங்கள் பின்னாடி வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாரு. டார்ச்சர்னால் டார்ச்சர் கிடையாது, அப்படியே மாதிரி விளையாட்டுத்தனமாக பண்ணிகிட்டு இருப்பாரு. வயன் வயன் என்கிட்ட பேசு, வயன் பேசு பேசு, நான் நல்லா பேச வேண்டிய வயன் அப்படின்ற மாதிரி இவ்வளோ வந்து டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காரு. ஸோ நீங்களுமே லைக் அப்படியே வந்து லைட்டாக நார்மல் ஆகுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த பழைய வயன் இருக்காங்க இல்லையா, ஸோ அப்படியே வந்து வரீங்க. ஸோ அந்த வயன் தான் இப்போ ஆஃப்டர் ஒரு 2 வீக்ஸோட எண்டில் நீங்கள் பழைய வயனாகவே ஆகிட்டீங்க. ஜெகே கூட நல்லா பேசிட்டு இருக்கீங்க. சின்ன பார்க்குறாரு. லைக் நீங்கள் வந்துட்டு ஒரு 1 மந்த் எப்படி இருந்திருப்பீங்க அதுக்கும் இப்போதுக்கும் அவருக்கு நிறைய டிஃப்ரெண்ட் தெரியுது. இப்போ அவர் தான் சும்மா கட்டிங்க உங்களுக்கு ஒர்க் கொடுத்துட்டே இருக்காரு. உங்களுக்கு ஒர்க்கே இருக்காது, ஆனால் உங்களுக்கு ஒர்க் கொடுப்பாரு. உங்களுக்கு மட்டும் தனியாக ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் அதெல்லாம் நோட் பண்ணுறீங்க. உங்களுக்கு என்னன்னே தெரியல. ஐயோ இந்த மனுஷன் நம்ம மேலே கோவமாக இருக்கார் போலையே, நம்ம வேறு எதுவுமே பண்ணவே இல்லையே, அந்த 1 மந்த் நல்லா தானே இருந்துச்சு, பிளான் பண்ணி நம்ம செய்கிறாரோ வச்சு அப்படின்ற மாதிரி எவ்வளோ மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் முன்னே அந்த மாதிரிலாம் இல்லை. கொஞ்சம் இதில் மீன்ஸ் வந்து கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகிட்டீங்க. ப்ளஸ் ரொம்ப வந்துட்டு உங்களோட ஸ்மைலி ஃபேஸும் உங்களுக்கு க்ளோஸாக இருக்கவங்ககிட்ட தான் காமிக்கிறீங்க. வெளியே வந்தவங்ககிட்ட நீங்கள் காமிக்க மாட்டீங்க. இப்போ அப்படி தான் ஒரு 2 மந்த்ஸ் போகுது. இந்த 2 மந்த்ஸ் கழிச்சுனா ஷெரினோட பர்த்டேவும் வரப்போகுது. ஷெரின் நான் ஒரு பர்த்டேக்கு 1 வீக் முன்னாடி ஜின்கிட்ட போகிறா. அப்பா எனக்கு ட்ரெஸ்ஸு வாங்கிட்டீங்களா, அது எப்படி அவனை கூட்டிகிட்டு போக வாங்குறது அப்பா, அப்போது எனக்கு உங்களுக்கு சித்திக்கு பாட்டிக்கு எல்லாருக்குமே ட்ரெஸ் வாங்கலாமா, வாங்கலாமே, அப்போது சித்தி கூட்டிகிட்டு போகலாமா, ஏண்டா நம்ம 2 பேருமே போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடலாமே, அது இல்லைப்பா பாட்டி ஓகே, நம்ம எப்போயுமே பாட்டிக்கு வாங்கி கொடுத்துருவோம், நம்ம என்ன வாங்கினாலும் பாட்டிக்கு பிடிக்கும், பட் சித்தி அப்படி இல்லைல்ல, ஃபர்ஸ்ட் டைம் என் கூட பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறாங்களா, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்லப்பா அப்படியே கேட்குறா. அப்படிங்கன்னா அப்படியே வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, இது எல்லாமே அவங்களுக்கு கேட்குது. அப்படியே எங்கள் மேலே வரீங்க, சித்தி என் கூட வாங்க அப்படின்னு சொல்கிறா. இப்போ நீங்கண்ணா அப்படி சின்ன பார்க்குறீங்க, சின்னவங்களை பார்த்து மறைச்சிட்டு இருக்காரு. அப்படின்னா மாமா நான் எதுவும் சொல்லலை மாமா, அவ்வளோதான் கேட்குறா, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மனுஷன் ரூமுக்கு போயிடுறாரு. அப்போ நீங்கள் அவங்களுக்கு ஒரே ஜாலி. அப்படியே வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு மாற்றிட்டு அப்படியே வந்து கிளம்புறீங்க ஜின் கூட. அப்படியே உங்கள் மனுக்கு தான் உட்கார வரீங்க. ஏன்னா ஷெரின் வந்து பின்னாடி போய் உட்காந்துருப்பா. அப்போ நீங்கள் அப்படியே மனுக்கு தான் உட்கார வரீங்க. ஜின் உங்களை பார்த்து ஒரு முறை தான், நீங்களும் போய் ஷெரின் கூட பின்னாடி உட்காந்துக்கிறீங்க. ஜின்னா ஷெரின் மனுக்குவா, இல்லை நீங்கள் பேசவே மாட்டீங்க, நீங்கள் ஒரு வருவீங்க, நான் சித்தி கூட உட்காந்துக்கிறேன் அப்புறம் இஷ்டம் அதான் சொல்லிட்டு அவர்னா அப்படியே காரி சைலண்டாக போகுது. ஒரு மாதிரி ஜாலி இல்லை, என்ஜாய் பண்ணிட்டல, எதுவுமே இல்லை. ஏன்னா ஜின்னு ஏதோ ஷெரின் மட்டும் வந்திருந்தா ஒரு மாதிரி உருன்னு தான் வந்திருப்பாரு. இப்போ நீங்கண்ணா மாமா பாட்டு போடலாமே, ஏன் உங்ககிட்ட மொபைல் இல்லையா, ஹெட்செட்ஸ் இல்லையா, இல்லை மாமா அது பா ஏன் சித்தி தட்டிகிட்டே இருக்கீங்க, நீங்கள் பாட்டு பாடுங்க. அதெல்லாம் முடியாது, ரொம்ப அனாயிங்காக இருக்கும் பா, நீங்கள் இப்படி பண்ணுறதப்பா எனக்கு நாயங்க இருக்குது, எங்கள் பாட்டு போடுங்கப்பா அப்படி மாதிரி ஒரு மாதிரி வற்புறுத்திட்டுக்கா. அவர் நான் ஆன் பண்ணுறாரு, பார்த்தா ஒரு மாதிரி வந்து எல்லாமே லவ் சாங்காக போயிட்டுருக்கு. இப்போ ஜிட்டுங்கிறா அப்படியே எரிச்சல் ஆகுது, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுறாரு. அப்பா பாட்டு நல்லா தானே இருந்தது, என்ன என்ன பாட்டு இதெல்லாம் நீ கேட்குற பாட்டா, என்னப்பா லவ் சாங்ஸ் தானே கேட்குறேன், அதெல்லாம் தேவையில்லை, பெருசாக கிளம்பி வாங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படி தான் கார் ஒரு மாதிரி சைலண்ட்டாக போகுது. அப்படியே வந்து ஷெரினோட ஃபேவரட் மால்க்குமே போயாச்சு. போயிட்டு அவனை துள்ளி வச்சிட்ருக்கா, அவளுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி நீங்களுமே ஒரு மாதிரி வந்துட்டு போகிறீங்க கூட. இப்போ ஷெரினோட கைது நீங்கள் பிடிச்சிருக்கீங்க, ஜென்மனுக்கு போகிறாரு, நீங்கள் ஷெரின் கை பிடிச்சிட்டு பின்னாடி வந்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ அப்படி தான் அந்த அவரோட ஃபேவரட்டான ட்ரெஸ் ஷாப்புக்குமே போகிறீங்க. அப்போ அங்கே தான் அவள் எல்லா ட்ரெஸ்ஸுமே பார்த்துட்டுருக்கா, எந்த ட்ரெஸ்ஸுமே அவளுக்கு பிடிக்கல. நீங்கள் ஒரு ட்ரெஸ்ஸை ஒரு மாதிரி வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்க, அதாவது குட்டி பிள்ளைங்க போடுற ட்ரெஸ்ஸு ஷெரின்காக தான் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அவனா அந்த ட்ரெஸ்ஸை பார்க்குறா, அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போடுது. சித்தி அந்த ட்ரெஸ் அழகாக இருக்கலாம், ஷெரின் உனக்கு பிடிச்சிருக்கா, ரொம்ப பிடிச்சிருக்கு சித்தி, எனக்கு எதுவுமே பிடிக்கல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஷெரின் அந்த ட்ரெஸ்ஸை நான் உனக்கு பிக் பண்ணிட்டா, ஓகே சித்தி அதுவும் சொல்கிறா. இப்போ நீங்கள் நான் அந்த ட்ரெஸ் பிக் பண்ணி பார்க்குறீங்க, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு மாதிரி அப்படியே அந்த பிளாக் மிக்ஸ் ஒயிட்டில் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அந்த ட்ரெஸ்ஸு, ரொம்ப வந்து ஒரு மாதிரி எலிகண்ட்டாக இருக்குது. நீங்கண்ணா சரி இது எனக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குண்டா, ஆமாம் சித்தி அழகாக இருக்குது சொல்கிறா. இப்போ அவளுமே போய் போட்டு வரா. இப்போ ஆனால் சித்தி எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனும் அந்த ட்ரெஸ்ஸை பேக் பண்ண சொல்லிடுறா.
இப்போ நீங்கள் தான் அப்படி வந்து சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் ஜென் உனக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்க தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு இதுவே பெரிய ஷாக்கு. அதுவும் ஜின் மேலே வந்து கேட்கும்போது இப்போ அப்படி தான் மொதல் அந்த ஜின்னுக்கு தான் போய் ட்ரெஸ் எடுக்கிறீங்க. அவர் நான் ஒரு மாதிரி பிளாக் அண்ட் பிளாக்ல ஒரு மாதிரி மாதம் ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கிறாரு. நீங்கள் அந்த ட்ரெஸ் வந்து பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். இப்போ ஷெரின் தான் போயிட்டு அப்பா இந்த ட்ரெஸ் எடுங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பா. ஏன்னா நீங்கள் பார்த்துட்டு இருந்ததை அவனும் பார்த்துருப்பா. சரி செத்திக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு அப்பாவுக்கு எடுத்து கொடுத்துருவோம் அப்படின்னு மாதிரி சொல்கிறா. இப்போ அவனும் வந்து அந்த ட்ரெஸ்ஸை வேணும்னால ஜென்னு வந்து அதையும் பிக் பண்ணியிருப்பாரு. அவளுக்கு அந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு. ஸோ அப்படியே வந்துட்டு பிக் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்போ அப்படியே தான் உங்களுக்குமே இப்போ ட்ரெஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் போகிறீங்க. உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அது வந்து ஷெரினோட ட்ரெஸ்ஸோட மேட்ச் ஆகுது. அதாவது ஒரு மாதிரி மாம் அண்ட் டாட்டர் போடுவாங்க இல்லையா, அந்த காம்போ அந்த மாதிரி இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை ட்ரையல் எடுக்கிறதுக்காக போகிறீங்க. நீங்கள் கை வைக்கும்போது இன்னொரு பர்சன் வந்து இதில் கை வைக்கிறாங்க. உங்களுக்கு வந்து யார் அது அப்படின்ற மாதிரி அந்த ட்ரெஸ்ஸுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் 2 பேர் நிற்கிறீங்க. ஸோ ஓகேவா, ஒரு பக்கம் வந்து அவங்க பிடிச்சிருக்காங்க, இன்னொரு பக்கம் நீங்கள் பிடிச்சிருக்கீங்க. இழுக்கும் போது அவங்களுக்கு ஃபீல் ஆகுது இன்னொரு பக்கம் வந்து அந்த ஆள் இழுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. இப்படி நான் அந்த ட்ரெஸ்ஸை நகர்த்திட்டு அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா உங்களுக்கு பெரிய ஷாக்கு. அது வந்து ஜெனோட எக்ஸ் ஒய்ஃப். ஸோ இப்போ நீங்கள் அவங்க வந்து உங்களுக்கு கண்டுபிடிச்சிடறாங்க. இப்போ நீங்கள் தெரியாத மாதிரி தான் இருக்கீங்க. ஆனால் நீ தானே? ஆமாம். நீங்கள் அப்படியே தெரியாத மாதிரி கேட்குறீங்க. வாங்கண்ணா ஏன்னா ஞாபகம் இல்லையா உன்னோட சீனியர், அதுக்கப்புறம் ஜின்னோட லவபிள் ஒய்ஃப். சாரி மிஸ், நீங்கள் ஜின்னோட ஒய்ஃப் இல்லை, ஜின் மாமாவோட எக்ஸ் ஒய்ஃப். அவர் டிவோர்ஸ் கொடுத்துட்டா போதுமா, நான் கொடுக்க வேணால அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் நீங்களா அவரை டிவோர்ஸ் கொடுக்குறாரு இல்லையோ, நான் அவரும் லீகல் மேரேஜ். ஓகே. ஓ ஓகே. இது என் குழந்தை தானே? இல்லை, இவங்க என் குழந்தை. ஓ நீ இப்போ ஃபைன் குழந்தை பார்த்தா அவன் கேட்குவேண்ணா அப்படின்னா அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நான் இந்த ட்ரெஸ் எடுக்கிறோம் கொடுங்க. ஏன் எப்பயுமே உனக்கு அடுத்தவங்க பொருள் எடுத்து தான் பழக்கமா? அடுத்தவங்க பொருளா? ஹலோ, இதை நீங்கள் என்ன பில்லிங் போட்டிங்களா இல்லை வாங்கிட்டீங்களா? இங்கே பாரு, நான் தான் இதில் கை வச்சேன். இல்லை, நான் தான் கை வச்சேன். உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன வேணுமோ அது என்னோடது. நான் ஒரு பொருளை சூஸ் பண்ணிட்டேன்னா அது எவ்வளவா இருந்தாலுமே அதை நான் கொடுத்து வாங்கிட்டு போயிடுவேன். எதுவாக இருந்தாலுமே, யாராக இருந்தாலும். சொல்லிட்டு நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸு பிடிச்சிருக்கிறீங்க. இப்போ அவங்கண்ணா அப்படியே வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸு பிடிச்சிருக்கிறாங்க. நீங்கள் இழுத்துட்டு இருக்கிறது அப்படி ஜின் பார்க்குறாரு. அவர் வந்து கொஞ்சம் தூரத்தில் ஃபோன் பேசிகிட்டு இருப்பாரு. இப்போ அப்படி தான் கிட்டே வராரு. அந்த பர்சன் யாருன்னே தெரியல. அவங்களாம் இந்த பக்கம் ஃபேஸ் பண்ணி நிற்கிறாங்க. ஜின் வர பக்கமே லைக் அவங்களோட பேக் சைட் தான் ஃபேஸ் பண்ணியிருக்கா. ஸோ ஜினுக்கு தெரியல யாருக்கு நீ சண்டை போட்டுருக்கா அப்படின்னு கேட்டுட்டு தான் வராரு. இப்போ இந்த இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஷெரின் அவங்க பின்னாடி தான் ஒழிஞ்சிருப்பா. ஸோ இப்போ அவங்க அந்த குரலை கேட்டு அப்படி திரும்பி பார்க்குறாங்க. ஜினுக்கு பெரிய ஷாக்கு. அது வந்து அவரோட எக்ஸ் ஒய்ஃப். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறாரு. அவருக்கு தான் கோவம் ஆத்திரம். அதுக்கப்புறம் வந்து லைக் அந்த ஒரு ப்ரோக்கன் எல்லாமே அப்படியே ஒரே டைமில் ஃபீல் ஆகுது. இப்போ மாமா அது ஜென் அவகிட்ட பேசணும் அப்படின்னு மாதிரி அவன் சொல்கிறா. இல்லைண்ணா மாமா கிளம்பலாம் மாமா, பயன் நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அவளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவள் பின்னாடி போகிறாரு. அப்படின்னா அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஜின்னை ஸ்டாப் பண்ணவும் முடியாது, நீங்கள் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு நின்றுட்டுருக்கீங்க. அப்படி அவனை ஷெரினா வந்துட்டு சித்தி அப்பா யார் கூட போகிறாரு, அவங்க யார் அப்படின்னு ஒரு மாதிரி இன்னசென்ட்டாக கேட்குறா. அவளோட சொந்த அம்மாவை கூட ஷெரினுக்கு தெரியல அப்படின்னா ஷெரின் அது 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 வந்து அப்பாவோட ஃப்ரெண்டுடா. ஓ அவங்க ஏன் சித்தி ஒரு மாதிரி உங்ககிட்ட ரூடாக பேசுகிறாங்க? ஏன் அவங்க ட்ரெஸ்ஸை நீங்கள் எடுக்கக்கூடாதா? இல்லைடா தெரியல அவங்க ஏன் அப்படி பேசுகிறாங்கன்னு. பட் ஓகே ஃபைன், எல்லாருமே வந்து நம்மள மாதிரி நல்லவங்களாம் இருக்க மாட்டாங்களா? ஓகே சித்தி. பட் நீங்கள் ஷெரின் கூட அப்படின்னு நின்றுருக்கீங்க. நீங்கள் என்ன தான் ஷெரின் கூட நின்று இருந்தாலுமே மனசெல்லாம் ஃபுல்லாக அவள் என்ன ஜென்கிட்ட பேசுவா, நம்மளுக்கு திருப்பி வந்து மாமா கிடைக்காம போயிடுவாரோ அப்படின்னு மாதிரி உங்களுக்கு தோணிகிட்டே இருக்க. இப்போ அப்படியே தான் ஒரு 30 மினிட்ஸ் போகுது. உங்களால் இதுக்கு மேலே பொறுமையாக இல்லை. அப்படியே நீங்கள் சின்ன வந்துட்டு லைக் தேடிட்டு அப்படியே போகிறீங்க. பார்த்தா அவங்க வந்துட்டு எங்கே இருக்காங்கன்னே தெரியல. பார்த்தா அந்த கார் பார்க்கிங் தான் நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் ஷெரினை வந்துட்டு அப்படியே கூட்டிகிட்டு தான் போகிறீங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே வந்து நின்றுட்டுருக்கீங்க. பார்த்தா அது நீங்கள் ஷெரின் அப்படி தூக்கி தான் வச்சுருப்பீங்க. ஸோ வந்து ஷெரின் வந்து உங்களுக்கு பின்னாடி பக்கம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கா. ஸோ நீங்கள் தான் அப்படி முன்னாடி பார்க்குறீங்க. இப்போ ஷெரின் அப்படி திரும்பி போகிறா. அப்படிங்க அப்படியே ஒரு தலை திருப்பிக்கிறீங்க. பார்த்தா அவள் வந்து ஜென்னா வந்து நல்லா ஹக் பண்ணிட்டு இருக்கா அவளோட எக்ஸ் ஒய்ஃபை. உங்களால் அதை பார்த்துட்டு அப்படியே கண்ட்ரோல் பண்ணவே முடியல உங்கள் டியர்ஸை. நீங்கள் அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கேபை புக் பண்ணி அப்படியே வீட்டுக்கு போயிடுறீங்க. ஸோ அப்படியே அழுதுட்டு தான் போகிறீங்க. இப்போ ஷெரினுக்கு ஒன்றுமே தெரியல. ஏன்னா நீங்கள் அவள்கிட்ட வந்து சிரிச்சிட்டே இருந்திருப்பீங்க. அவனை அப்படியே வந்து கொஞ்ச நேரத்துலேயே அப்படியே கார் ஏசியில்
அப்படியே நல்லா தூங்கியிருப்பா. ஸோ அப்படியே உங்கள் மடியில் போட்டுட்டு இப்போ நீங்கள் அப்படியே உங்களுக்கு கண்ணில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் அவ்வளோ நேரம் கண்ட்ரோல் பண்ணி வச்சாலுக்கே எல்லாத்தையுமே அங்கே தான் காட்டிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே வீட்டுக்கு வந்துடுறீங்க. சின்ன அப்படியே தேடிட்டு மேலே ஷாப்புக்குமே வந்திருப்பாரு. நீங்கள் ட்ரெஸ் எதுவுமே வாங்கியிருக்க மாட்டீங்க. அவங்கண்ணா சார் பாசஸ் எல்லாம் அங்கே தான் இருக்குது, அவங்க கிளம்பி கீழே போகிறேன்னு போனாங்க, பட் இன்னுமே வரல சார் அப்படியே சொல்கிறாங்க. அப்போ எனக்கு பயமாயிடுது, யாராச்சும் கடத்திட்டாங்களா அப்படின்ற மாதிரி கால் பண்ணிகிட்டே இருக்காரு, மாற்றி மாற்றி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. எடுக்கவே இல்லை. அப்படியே வந்து வீட்டுக்கு போனாங்க. அப்படியே வந்து ஷெரனை படுக்க வச்சுட்டு அப்படியே ஹாலில் உட்காந்து அப்படியே தலையை பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கீங்க. உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஏன்னா சின்ன வந்து உங்களோடது இல்லையா, நீங்கள் அப்படி தான் எப்பயுமே நினச்சிட்டு இருக்கீங்க, சின்ன வந்து உங்களோடது அப்படின்ற மாதிரி. நீங்கள் வந்து ஜின்னுக்கு மேரேஜ் ஆயிருந்தாலுமே அவங்க கொஞ்சம் இருக்கிறது, அதுக்கப்புறம் அவங்க லவ்வபுளாக இருக்கிறது எதுவுமே உங்கள் கண் முன்னாடி பார்த்துக்க மாட்டீங்க. இப்போ ஜின்னை இன்னொரு பொண்ணு ஹக் பண்ணுறா, அதுவும் உங்கள் புருஷன் வேறு. ஸோ நீங்கள் ஜின் நார்மலாக இருக்கும்போது ஒருத்தவங்க ஹக் பண்ணாலே உங்களுக்கு கோவம் வரும். இப்போ வந்து அவர் உங்கள் புருஷன் வேறு. ஸோ அதனால் உங்களுக்கு நான் செம்ம அப்படியே காண்டாகி என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே ஏதாவது பொருள் தூக்கி போட்டு உடைக்கலாம்ண்ணா ஷெரீனை எந்திரிச்சிருவா. அவங்களுக்கு அவளையும் டிஸ்டர்ப் பண்ண வந்து மனசில் அப்படியே உங்கள் தலையை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி வந்து பைத்தியம் கடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஜின்னு வந்து கால் பண்ணி பார்த்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி பயமாகவே ஆகிடுது. சரி வீட்டுக்கு போய் மாத்திரம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லா ப்ராசஸுமே வாங்கிட்டு அப்படி வீட்டுக்கே வராரு. ஷெரீனை இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கா. இப்போ மணி ஒரு 7 o'clock ஆயிருக்கும். ஷின் வந்து வீட்டுக்கு வராரு பதறிட்டு. இப்போ பார்த்தா நீங்கள் அப்படியே வந்து கதவு எதுவுமே சாத்தலை, அப்படியே திறந்து போட்டு உட்காந்துருக்கீங்க. ஜின்னா அப்படியே உள்ள வராரு. ஹோயன் ஃபோனுங்க. நீங்கள் எதுவுமே பேசவே இல்லை, அப்படியே அந்த ஜின்னை பார்த்துட்டே தான் இருக்கீங்க. ஒரு மாதிரி அப்படியே டியர் ஐஸோட ஜின்னே பயந்து போய்டுறாரு. அந்த மாதிரி தான் பார்த்துருக்கீங்க. ஒரு மாதிரி டியர் ஐஸா ஒரு மாதிரி வந்து ஒரு மாதிரி ஷார்ப்பாக பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பார்க்குறீங்க. இப்போ ஜின்னா ஃபயன் ஃபோன் எங்கன்னு கேட்டேன். நீங்கள் எதுவுமே பேசவே இல்லை, அப்படியே உங்ககிட்ட வராரு. பார்த்தா ஃபோன் அப்படியே டேபிள் மேலே தான் இருக்குது. ஃபயன் ஃபோன் இங்கே தான் இருக்குது, இத்தனை மிஸ் கால்ஸ் வந்திருக்கு, ஏன் ஒரு தடவை கூட ஏன் எனக்கு கேட்கல? ஆமாம் அவங்க எவ்வளோ நேரம் ஆச்சு நீங்கள் வரத்துக்கு? ஏய் நான் என்ன கேட்குறேன், நீ என்ன பேசுகிறா? ஆமாம் நீங்கள் திருப்பி அவ கூட சேர போகிறீங்களா? ஆமாம் அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க. நான் என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி மூச்சு வாங்க பேசிட்டு இருக்கீங்க. அப்படியே கண்ணு தட்டியாக வஞ்சிட்டு இருக்க. இப்போ சின்ன அப்படியே பக்கத்தில் வந்து உட்காரா. என்ன பேசுகிறா? இல்லை மாமா அவ 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 கூட நீங்கள் போக போகிறீங்களா? சரி நீங்கள் உங்க கூட கூட்டிகிட்டு போயிடுவீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. அவர்னா இங்கே பாரு எனக்கு ஒன்றும் பிடிக்காது, புரியுதா? இங்கே பாரு நான் அவளை லவ் பண்ணதான். இப்போ அவளை லவ்வெல்லாம் நான் பண்ணுவேன்னு கேட்டேன்னா அது எனக்கு தெரியல, பட் ஓ மேலே எனக்கு லவ் வராது பையன், புரியுதா? இந்த மாதிரி எனக்காக ஃபீல் பண்ணிவிட்டு இப்படி அழுதுகிட்டு லூஸ் மாதிரி உட்காந்துருக்கணும் அவசியம் இல்லைன்னா அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா மாமா உங்களுக்கு ஏன் மாமா இல்லை புரியவே மாட்டேங்குது, என்ன இப்படி ஹர்ட் பண்ணுறீங்க மாமா? நீங்கள் அவளை லவ் பண்ணிட்டீங்களா மாமா? நீங்கள் அவளை ஹக் பண்ணிட்டு இருந்தா எனக்கு இருந்துச்சு தெரியுமா? அப்படி ஒரு கொள்கிற மாதிரி இருந்துச்சு மாமா. என்ன ஏன் மாமா அப்படி பண்ணுறீங்க மாமா? அவங்களுக்கு வேண்டாம் மாமா, நாங்கள் நல்லா பார்த்துக்கிறேன் மாமா, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் மாமா. இன்னொரு குழந்தை வேணானாலும் சொல்லுங்கள் மாமா, நான் சரியை மட்டும் பார்த்துக்கிறேன் மாமா, ப்ளீஸ் மாமா இந்த மாதிரி பண்ணாதீங்க மாமா. உடம்புக்காகலாம் நான் இருக்கலை மாமா, எனக்கு அது எதுவுமே வேண்டாம் மாமா, நீ கூட இரு மாமா, எனக்கு போதும் ப்ளீஸ் மாமா. நம்மளுக்கு அது எதுவுமே வேணானாலும் கூட பரவாயில்ல மாமா, கூடவே இரு மாமா, அப்படி எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் மாமா, மூலையில் கூட இருந்துட்டு போயிடும் மாமா, அவகிட்ட மட்டும் போய் போகாது மாமா, உனக்கு நானே போகுதும் மாமா, ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சின்ன காலையில் பிடிச்சிட்டு ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க. அவருனா செம்ம கஷ்டமாயிடுது. அவங்க தூக்கவும் முடியல. ஏன்னா தூக்குனா நீங்கள் வந்து லைக் அவர் உங்களை லவ் பண்ணுறாரு அப்படின்னு மாதிரி எடுத்துப்பீங்க. அப்படியே வந்து காலை ஒரு மாதிரி கிரிப்பாக வச்சுட்டு உட்காந்துருக்காரு. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்படியே வந்து மயக்கமும் போட்டு விழுந்துட்டீங்க. ரொம்ப நேரமாக அப்படியே அந்த கால்கிட்டே விழுந்து கிடக்கிறனால ஜின் பார்க்குறாரு. இப்போ நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அவர் ரியலைஸே பண்ணுறாரு. அப்படி தூக்கிட்டு மேலே படுக்க வைக்கிறாரு. அவரும் அப்படி அவங்க தலையை கோதுறாரு. ஏன்டி உனக்கு புரிய மாட்டேங்குது, சின்ன குழந்தைடே, நம்ம தூக்கி வளர்த்தா எப்படி எனக்கு மேலே ஃபீலிங்ஸ் வரும், ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா? அவனை குழந்தை மாதிரி பார்த்துட்டு இருந்தா புருஷன் மாதிரி பார்த்துட்டு இருக்க பையன், அதெல்லாம் செட்டே ஆகாத பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்னா அழுது பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு உன் மேலே ஒரு பொசிசிவ் இருக்கு.
உங்களை யாரும் வந்துட்டு அவரை தவிர யாரும் உங்களை கேர் பண்ணாலுமே அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. லைக் வந்து எப்படின்னு பார்க்க போனால் பாய்ஸ் யாருமே உங்களை கேர் பண்ண அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஆனால் அவர் எல்லாத்தையுமே எப்படி எடுத்துக்கிறாருனா, நீங்கள் வந்து ஒரு பொண்ணு, உங்களோட பொண்ணு, அவரோட பொண்ணு அப்படிங்கிறத தான் உங்களை எடுத்துக்கிறாரு. அவர் வந்து அவர் குழந்தை மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அப்படின்ற மாதிரி அவர் எடுத்துக்கிறாரு. பட் அவருக்கு மனசுக்கு அவருக்கே தெரியல அவர் என்ன நினச்சிட்டு இருக்காரு. இப்படிதான் நெக்ஸ்ட் டேவும் போகுது. நீங்கள் எந்திரிச்சு அப்படியே வந்து வீடு ஃபுல்லாகவே ஜின்ன தான் தேடிட்டு இருக்கீங்க. சின்ன பையன் வந்து ஹாலில் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா மாமா நீ எங்கேயும் போயிடல. ஏய் காலையிலே நான் ஆரம்பிச்சிட்டியா? மாமா ப்ளீஸ் மாமா திருப்பி கேட்குறேன் மாமா, அவகிட்ட போயிடாத மாமா, ப்ளீஸ் மாமா, எனக்கு இது வேணும் மாமா, நான் என்ன வேணாலும் பண்ணுறேன் மாமா, என்ன பண்ண நீ ஓகே சொல்லுவேன் மாமா, ப்ளீஸ் மாமா, எனக்கு அழுக வைக்காது மாமா, அழுதுட்டு பொண்ணில்லை மாமா, நான் ப்ளீஸ் மாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. அவருக்கு தான் என்ன சொல்கிறதுனே தெரியல. காலையிலே ஆரம்பிச்சிட்டாளா அப்படின்ற மாதிரி தான் அவருக்கு இருக்கு. இன்னொரு உங்கள் லவ் ரியலைஸ் பண்ண மாட்டுறாரு. அப்படியே ஒரு மாதிரியாக தான் இருக்காரு. நீங்கண்ணா அப்படியே வந்து அழுதுகிட்டே அப்படியே வந்து உட்காந்துருக்கீங்க. அப்போ சின்ன இங்கே பாரு, ட்ராமா போட்டு முடிச்சிட்டியா? எனக்கு வந்து காலேஜுக்கு டைம் ஆகுது, நீ காலேஜ் வரையா இல்லையா? ஆமாம் காலேஜ் வரையா இல்லையான்னு கேட்டேன். வரேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு மாதிரி டல் ஃபேஸோட அவருக்கு காலேஜ் போகிறீங்க. அவர்னா காலேஜ்க்கு கொஞ்சம் முன்னாடி உங்களை இறக்கி விட்டுறாரு. ஸோ இப்போ நீங்கள் அப்படியே நடந்து போகிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு காலேஜ்க்கு ஒரு 5 minutes 10 minutes இருக்கும்போதே இறக்கி விட்டுறாரு. ஸோ நீங்கள் ஒரு 5 minutes 10 minutes நடந்து போகிறீங்க. ஜின்னா ஆல்ரெடி ஸ்கூலுக்கு போயிடுறாரு. இந்த மாதிரி மெதுவாக நடக்கிறனால ஆக்சுவலி 5 minutes தான், நீங்கள் மெதுவாக நடந்து 10 minutes ஆகியிருக்கோம். ஸோ லேட்டுமா ஆகியிருக்கோம். இப்போ அவங்க நான் அவளுக்கு விட மாட்டேன்றாங்க. நீங்கள் நான் அப்படியே வெளியே நின்றுக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் எதுவுமே வந்து ஆர்கியூவே பண்ணல, அவளுக்கு விடுங்க அப்படின்லாம் அப்படியே நின்றுட்டே இருக்கீங்க. அவங்களுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நீங்கள் ஏன் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அப்படியே நின்றுக்கிட்டே நீங்கள் வந்து யோசிச்சுட்டே இருக்கீங்க. லைக் நீங்கள் அப்படியே வந்து நின்றுட்டு இருந்தாங்க. அப்படியே ரோடை க்ராஸ் பண்ண போகிறீங்க. க்ராஸ் பண்ண போகிறான் ஒரு சத்தம் பார்த்தா வந்து உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. நீங்கள் அப்படியே ஆக்சிடென்ட்லேயுமே லைக் உங்களுக்கு தெரியும் இந்த கார் வருதுன்னு, ஆனாலுமே நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி உங்கள் மைண்ட்லேயே இல்லாமல் அப்படியே வந்துட்டு உங்களுக்கு ரியலைஸ் பண்ண முடியல. லைக் உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியுது கார் வருது அப்படின்ற மாதிரி. ஆனால் உங்களுக்கு நகரணும்னு தோணவே இல்லை. நீங்களாக தான் அப்படி நின்றுருப்பீங்க. கார் வந்து பேம்னு இடிக்கதா. சின்ன வந்துட்டு அப்படியே என்னடா இவ்வளோ காணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அப்படியே வந்து வெளியே வந்து எட்டி பார்த்துருப்பாரு. பார்த்தா அந்த ஆக்சிடென்ட்டையும் அவர் பார்க்குறாரு. அப்படியே என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே கேட்டு வச்சுட்டு அப்படியே வந்து ஓடி வர்றாரு. ஒயன் அப்படின்ற மாதிரி கத்திட்டு இப்படி வந்து அப்படியே கண்ணையும் வந்து மூடுறீங்க. இப்போ அதோட இந்த ஒரு பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். இப்போ லவ் யூ.